அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது கன்னிராசிக்காரர்கள் இருக்காங்களா, இல்லை நீங்கள் கன்னிராசி அன்பர்களா, உங்களுக்கான பதிவு தாங்க இது. ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றத்தின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு எதிர்மாறாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கும். இந்த நேரத்தில் ஆன்மீக ரீதியான பயணங்கள், ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கிறது போன்ற விஷயங்கள் நடைபெறலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம். நினைச்சபடி நடப்பதற்குண்டான ஒரு காலகட்டம். இருந்தாலும் படிப்பில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இருக்கும். அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனம் எடுத்து பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும். கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. பொருளாதார ரீதியான வரவு ஓரளவுக்கு சமநிலைப்படுத்தும். செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறதுங்க. இந்த நேரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்லையும் சிறு தடைகளுக்கு பிறகு தங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்களில் திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. இருந்தாலும் எந்த ஒரு பெரிய முதலீடுகளை செய்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை அமைதியாகத்தாங்க இருக்கும். ஆனால் தம்பதிகளிடையே பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களையும் நீங்கள் சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எதிர்காலத்தில் உதவியாகவே இருப்பாங்க. இந்த நேரம் நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில பல விஷயங்களில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் கொஞ்சமாக கிடைக்கப்பெறுவீங்க. நிதி நிலைமை சீராக இருக்கும். இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணியிடத்தில் தங்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதோடு அதன் காரணமாக சலுகைகளையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு அப்படி இல்லைனா சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறப்போகிறாங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்க பெறுகிறது. அதே நேரம் கடின உழைப்பும் பொறுப்பும் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். பணியிடத்தில் தங்களுடைய திறமைகள் வெளிப்படுவது மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. இருந்தாலும் சற்று மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க. வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. இருந்தாலும் பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்கள் இந்த நேரத்தில் கண்டுபிடிப்பீங்க. கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான காலமாகவே இந்த காலம் இருக்க பெறப்போகிறது. நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும். பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும். குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க. காதலர்களிடையே பிணைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நிறைய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்கிறவங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். இதன் மூலமாக நிதிநிலை வலுவாக இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னே கூட சொல்லலாம். உங்களுடைய வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்கியமானதாகவே இருக்குங்க. ஆரம்பத்தில் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும்.
இருக்கும். அதே நேரம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிதி நிலைமையில் கொஞ்சம் சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தங்களினுடைய படைப்பாற்றல் அப்படி இல்லைனா யோசனைகள் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் தங்களுடைய திட்டங்களும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி உங்களுடைய பொருளாதார உயர்வுனால எப்பொழுதுமே மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசை நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். பூமி வீடு மூலமாக லாபம் ஏற்படுங்க. சிலருக்கு வீண் விரயங்களும் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். மதிப்பு கௌரவம் உயர ஆரம்பிக்கும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கலாம். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்பட செய்யுங்க. அதே மாதிரி பல வழிகளில் இருந்தும் பணம் கூடுதலாகவே வரும். பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்கணும் அப்படின்னா அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது. தங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். சுக சௌகரியங்கள் அதிகரிக்க செய்யும். சுப செய்திகளால் மனம் மகிழும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்வுகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தனலாபம் அதிகரிக்கலாம். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க. மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும். பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களால் லாபம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது. அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும். மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல வழிகள்லையும் தனவரவு ஏற்படும். மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் மனம் மகிழும். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும். எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க. தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும். அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள் அடைவீங்க. சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். மாணவர்கள் கிரகிப்பு தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். தங்கள் சகோதரரணி நடவடிக்கைகள் தங்களுக்கு எரிச்சல் ஊட்டலாம். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. அதிகப்படியான பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. எதிலையுமே வெற்றியே ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிரிகளும் பணிந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் அவர்களால் மறைமுக ஆதாயமும் தங்களுக்கு உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க.
அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும். வழக்குகளால் மனதில் ஒரு அச்ச உணர்வு ஏற்படலாம். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்களாலோ நண்பர்களாலோ ஆதாயங்கள் உண்டாகலாம். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுக்களையும் பெறுவீங்க. சிலருக்கு தடைபட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு கூடுதலாகவே கிடைக்கப்பெறுவீங்க. ஆனாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்க பெறலாம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க.